என் காதல் கதையின் கடைசி பக்கம் முடிந்து போகுமா, முடிவற்ற நீளுமா? யாசகம் கேட்கும் பிச்சைக்காரனைப் போல ஏங்கினேன். ஒரு முறை உன் உதடுகள் என்னை நோக்கி ஒரு நொடி பார்த்து, உலகினை மறந்து கண்ணோடு கண் கலந்து, என் இரவுகள் எனக்களித்த காயத்தை விரட்டிச் செல்ல உன் வார்த்தை என்னும் வாளை வீசாயோ, மீண்டும் என் உயிரை தாராயோ. கேட்டுக்கொண்டிருந்தது எனது கவிதையை தான். நான் தான் உங்கள் எழுத்தாளர் மித்ரா. அரங்கமே ஆர்ப்பரித்து கரவொலி எழுப்பி ரசித்தது எனது புத்தகத்தில் இருந்த 4 வரிகளைத்தான். தொகுப்பாளர் அதை படித்தவுடன் மாணவிகளினிடையே அப்படி ஒரு குதூகலம். எல்லோர் மனதிலும் காதல் நோய் இருப்பது ஒரு வகையில் என்னை போன்ற கதாசிரியர்களுக்கு நல்லதுதான். ஆனால் இவர்கள் எல்லாம் காலத்தின் பிடியில் சிக்கிதான் மீள வேண்டும். என் சிந்தனையை சற்று நிறுத்தி நிதானித்து தொகுப்பாளரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தேன். நமது ஒப்பற்ற கவிஞர், பேச்சாளர் மற்றும் இளம் மாவட்ட ஆட்சியராக பல பணிகளை சிறப்புற செய்யும் மித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் என்றார். மேலும் என்ன நிகழ்ந்தது என தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள். நன்றி.